அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்றைய தினம் வாகன விபத்தில் நானும் என்னுடைய கஃபீலும் சிக்குவதற்கு ஒரு நூலிடையில் தப்பினோம். அது சம்மந்தமான ஒரு வீடியோ காட்சியும் இருக்குது. வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாகவே பாருங்கள். அல்-அஜ்ரி அறிவியல் மையம் சூரியன் முதல் மிதுனம் பருவத்தின் தொடக்கத்துடன் குவைத்தில் தீவிரமடைந்து வருகிறது. அடுத்த புதன்கிழமை தொடங்கி 13 நாட்களுக்கு இந்த அதிக வெப்ப காலம் நீடிக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அதிகமான வெப்பம் நாட்டிலிருந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வேலை சரி, பில்டிங்கில் கல் மண் சுமக்கிற வேலை சரி பரவாயில்லப்பா எடுத்து கொடுப்பான்னு கேட்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ மென்ஷன் பண்ணுங்கள். பாருங்கள், கம்பிகள், இப்போ அந்த பில்டிங் கட்டடம் கட்டுறதுக்கான அந்த கம்பிகள் இருக்கு இல்லையா, அந்த கம்பிகளில் தண்ணீரை ஊற்றும் போது எவ்வளோ வேகமாக ஆவி ஆகுதுன்னு பாருங்கள். அந்த அளவு ஹீட் இருக்குது. அது இந்த மாதிரியான சூழல் இருக்கிறதால தான் கட்டட வேலைகளை காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள். ஜெனட் மேரி சகோதரி கடந்த சில மாதங்களுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், சவுதி அரேபியாவில் ஒரு இலங்கையைச் சேர்ந்த சகோதரி ஒருவருடைய பிரச்சனையை பற்றி சொல்லியிருந்தாங்க. குழந்தைவேல் கந்தசாமி பிரேமலதா இவங்க பார்த்திங்கன்னா ப்ரோட் ஆஃப் எஸ்டேட். இந்த சகோதரி மேமலை டிவிஷன் ரம்போட போஸ்ட் ப்ரோட் ஆஃப் எஸ்டேட். இவங்க கடந்த 14 வருடங்களாக சவுதியில் இருக்கிறாங்க. இவங்க சம்பந்தமாக ஒரு பிரச்சனை ஒன்று நான் நேரத்துடையும் வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போதைக்கு இந்த காட்சியில் இருக்கிறது தான் இவங்க இப்போதைக்கு இருக்கிறவங்க. ஃபாரின் மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணினதுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு கைவிரிச்சிருக்கிறாங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம். ஜெனட் மேரி சகோதரி அவர்கள் சொன்னதை கேளுங்க. வணக்கம் சர்பான் தம்பி. இந்த பிரேமலதா, இந்த பாஸ்போர்ட் காப்பியில் உள்ள இந்த சகோதரி நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறீங்க நியூஸில், 15 வருஷ காலமாக 4 வருஷம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிற்பாடு சம்பளமே கொடுக்கல. இவங்க அந்த அந்த கூகுள் மேப்பையும் நான் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ நான் எத்தனையோ வழிமுறைகளை யார்கிட்டையோ சொல்லி எல்லாம் செய்துட்டேன். உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பிள்ளையை போயிட்டு எடுத்து எம்பசிக்கு அனுப்புறதுக்கும் வழி இல்லாமல் இருக்குது. சவுதி எம்பசியை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு நார்மல் நம்பர் தான் தராங்க. நம்மளுக்கு வாட்ஸ்அப் இல்லாமல் நார்மல் நம்பர் நீங்கள் இங்கே எடுக்கலை எனக்கு. மற்றது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையத்துக்கு அவங்களுடைய சகோதரியை நான் பணம் அனுப்புனேன். ஒரு பையனை அனுப்புனேன், அவங்க கேட்கல. பிறகு 2வது பயணமாக ஒரு சகோதரனை, நல்ல ஒரு படித்த ஒரு சகோதரனை பேசி அவங்களோட அனுப்புனேன் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையத்துக்கு, இந்த பிரச்சனையை பார்த்து பேச சொல்லி. அப்போ அங்கே போன கைக்கு 1ஆம் மாடிக்கு போங்க, 1ஆம் மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் எங்கேயோ வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம் இந்த இதுன்ட்டு சொல்லிவிட்டு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் எடுக்கலையாம். இப்போ இதை நாங்கள் ரீச் ஆக்கணும். அதாவது இந்த செய்தியை நான் இலங்கை செய்திக்கு வெளிக்கொண்டு வரணும்ன்ட்டு நான் யோசிக்கிறேன். இப்போ இந்த சகோதரிக்கு 35 வயசாக போகுது. தன்னுடைய கணவன் இன்னொரு மனைவி எடுத்துக்கிட்டு போய் ஒரு குழந்தை, அந்த குழந்தை இறந்து தாயும் இறந்து இப்போ சம்பளமும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த 8 வருட காலமாக குவைட்டில் வேலை செஞ்ச அந்த சகோதரிக்கு அதில் 2 வருஷம் சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. 6 வருஷம் சம்பளம் கொடுக்காம எம்பசியால் தொடர்பு கொண்டு, எம்பசிக்கு நாங்கள் பேசி எம்பசியால் அவங்க தொடர்பு கொண்டு அந்த எம்ப்ளாயர்கிட்ட பேசும்போது உடனடியாக இதுக்கு மற்ற தீர்மானங்கள் எம்பசி எடுக்க முன்னுக்கே இவங்க சம்பளமே நான் 6 வருஷம் சம்பளம் கொடுக்காம இந்த சகோதரியை ஏற்றி விட்டுட்டாங்க. 2 மாதம் சம்பளம் கொடுத்து இலங்கைக்கு. இப்போ அந்த பிள்ளைக்கு சம்பளம் இல்லாமல் ஏற்றி விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள். எனக்கு இந்த பிரேமலதா என்ற இந்த சகோதரியை 15 வருஷ காலமாக ஒரே இடத்துல இருக்கிறாங்க. எப்படி சரி இந்த சகோதரியை நாம் இலங்கைக்கு கொண்டு வரணும், அதே போல் இந்த பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கப்பட வேணும். ஏன்னு கேட்டால் ரொம்ப பாவம் இது. இது எப்படியா, எந்த வழியால் நாங்கள் என்ன செய்யலாம்? நான் என்னால் கூடிய அத்தனை முயற்சியும் செஞ்சிட்டேன்.
எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டேன் நான். அனுப்புனா அவங்க செய்தாப்புல இல்லை. அப்போ அவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு 2 பயணம் போயிருக்கிறாங்க. ஒரே மாசத்துல 2 பயணம் போய் 2 பயணமும் இந்த புள்ளோட பேப்பர் வந்து இன்னும் எம்பசிக்கு சவுதி எம்பசிக்கு போகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால இவங்களை எப்படி எடுக்கிறது எங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு இப்போ வீசா இல்லை, பாஸ்போர்ட் இல்லை, ஆனால் ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறாங்க. இது பெரிய பிரச்சனை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டு இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் சொல்லுது. இதுக்கு உண்டான என்னமாவது வழிமுறைகள் இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த நியூஸை போட்டால் சரி, யாராவது முன் வர்றாங்களான்ட்டு பார்ப்போம். இந்த நியூஸ் ஸ்ரீலங்காவுக்கு ரீச்சபிள் ஆகிறதுக்கு ஒரு அளவு ட்ரை பண்ணுங்க தம்பி. தேங்க்யூ. கடைசியில் குழந்தையும் இல்லை, கணவரும் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சகோதரியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து வறுமை கோட்டு நிலையில் உள்ளவங்க. இப்போது இவங்க வந்து இத்தனை வருட காலம் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்கள யாருமே பராமரிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ ஆள் இல்லை, தேடி பார்க்குறதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால தான். ஏன்னா இப்போ எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த நாட்டில் இருந்து நல்லா கேட்டுக்கோங்க, வெளிநாட்டுக்கு போகும்போது எந்த ஒரு நாதியும் இல்லை உங்களுக்கு. உங்களை வீட்டிலேருந்து யாராவது உங்கள் குடும்பங்கள் உங்களை தேடினா மட்டும்தான். அப்படி இல்லையா உங்களை கவர்மெண்ட்டும் தேடி பார்க்காது, வெளிநாட்டுக்கு அனுப்பின வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் தேடி பார்க்காது, வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான அமைச்சரும் கைவிரிச்சிருவார். யாருமே இல்லை. நீங்கள் பத்திரமா நாடு திரும்பி வரும் வரைக்கும் உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையிலே தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இலங்கை அரசாங்கத்துக்கு தேவை வெறும் டாலர்கள் மட்டும்தான். நம்ம வந்து பகடைக்காய்கள் நம்மளை வச்சு அவங்க டாலர்களில் பிழப்பு நடத்துகிறாங்களே தவிர நம்மளுக்கான எந்த ஒரு ஆதாயமோ நம்மளுக்கான எந்த ஒரு ஆதரவோ இது வரைக்கும் இல்லை. இன்னைக்கு இலங்கையர்கள் அதிகமாகவே இந்த வெளிநாடுகளில் கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்மளுடைய அரசாங்கம் தான். விற்று பொழைப்பு நடத்தும் அரசாங்கம். பெரிய ஏதோ ஜமீன்தார் மாதிரி உட்கார்ந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் நல்லா பேச மட்டும் பல இருக்கிறாங்க. பொய்யான வாக்குறுதிகளை அளிக்கிறாங்க, அள்ளி வழங்குறாங்க பொய்யான வாக்குறுதிகளை. ஆனால் எந்த ஒரு பலனுமே இல்லை தொழிலாளர்களுக்கு. சவுதி அரேபியாவின் இலங்கை தூதரகமே, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அமைச்சர் மனுஷ நாணயக்கார் அவர்களே, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமே, தயவு செய்து இந்த சகோதரிக்கான நீதியை பெற்றுக் கொடுங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருடமாக சம்பளமே இல்லாமல் அந்த வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தேடி பார்க்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருமே இல்லாத சூழல். வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய தொழிலாளர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்கள பற்றின சிந்தனைகளை பற்றி கொஞ்சமாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தேடி பார்க்கணும். இந்த நாட்டுக்கு போகிறாங்க, இந்த நாட்டை விட்டு போகிறாங்க, மிக்ரன்ஸாக போகிறாங்க. ஆனால் திரும்பி அவங்க வந்தாங்களா வரலையான்றதை கூட தேடி பார்க்குறாங்க இல்லை, ரிட்டர்ன் வந்தாங்களான்னு கூட தேடி பார்க்குறாங்க இல்லை. இதுதான் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோட தற்போதைய நடைமுறை. வந்தா பணம், போனா புணம். கடல் கடந்து வாரவங்க எதுக்குமே நாதியற்றுத்தான் வாராங்க. அதே மாதிரி இந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்து ஊழியர்களாக இருக்கட்டும், எம்பசி ஊழியர்களாக இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வீட்டு பொம்பளைங்களையும் இதை மாதிரி யாராவது டார்ச்சர் பண்ணாலோ பாலியல் தொந்தரவு பண்ணாலோ கையை கட்டி பார்த்துக்கிட்டு தான் நிற்பீங்களா? வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்பீங்களா ஓரமா? ஏன் உங்களுக்கு கேட்க துப்பு இல்லை? உங்கள் வீட்டு பொம்பளைங்களை எவனாவது கை வச்சா தட்டி கேட்காம இப்படி ஓரமாக பார்த்து நிற்கக்கூடிய வக்கத்த ஆம்பளைகளாக இருந்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடியதை நீங்கள் அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லை, எங்கள் வீட்டு பெண்களில் கை வச்சா நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் அவனை வெட்டி போட்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு தைரியமும் கோபமும் ஆத்திரமும் வருதுன்னா அந்த கோபத்தை இந்த சகோதரிகளுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் காட்டுங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுங்க. இல்லை, தயவு செய்து அவங்களுடைய ஆடைகளை நீங்கள் உடுத்துக்கோங்க, உங்களுடைய ஆடைகளை கலட்டி ஓரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி பொழைப்பு நடத்தக்கூடிய நாடு தான் நம்மளுடைய நாடு. அந்த அளவுக்கு நிலைமை போயிருக்குது. பெண்களை, நம்மளுடைய நாட்டு தாய்மார்களை விற்று பிழைப்பு நடத்தக்கூடிய நாடு. அந்த அளவு நிலைமையில் இருக்கும்போது அந்த பெண்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்ட அதையும் கேட்க வக்கில்லைன்னா அவங்களுடைய ஆடைகளை கூட நம்ம அணிய தகுதி இல்லை. அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து வேறு ஏதாவது இலையோ மட்டையோ சுற்றிக்கிட்டு ரோட்டோரமாக நில்லுங்க, அதுதான் சரி. அரசாங்கமாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், ஏன் தூதரக அதிகாரிகளாக இருக்கட்டும், அப்படியெல்லாம் இல்லைன்னா நீதியை சரியாக பெற்றுக் கொடுங்க. ஹவாலி மற்றும் ஷாப் பகுதிகளில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் அவசர கால குழுக்கள் முடிந்தவரை விரைவாக மின்சாரத்தை மீட்டெடுக்க தளத்தில் இயங்கி வருகின்றனர்.
ஹவாலி ஷாப், இது 2 பகுதிகளிலையுமே இன்றைக்கி மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் விரைவிலேயே அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா மெங்காஃப் பிளாக் 3 ஸ்ட்ரீட் 24 அப்படின்னு மென்ஷன் பண்ணியே போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு மேன்ஹோல், ஒரு பவர் பிளான்ட் வந்து ஓப்பனில் இருக்குது, கதவே திறந்து கிடக்குது. யார் வேணாலும் எது வேணாலும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை சிறுவர்கள் யாராவது உள்ளே போய் டச் பண்ணினா மின்சாரம் தாக்கி கூட உயிரிழக்கலாம். இது சம்மந்தமாக மின்சார வாரியத்துக்கும் ஒரு நபர் வீடியோ அனுப்பியிருக்கிறாரு. குவைத்திற்கு தூக்கு தண்டனை. குவைத்தி ஒருவரை படுகொலை செய்த சம்பவத்தில் தன்னுடைய மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக உடல்களை வெட்டி எடுத்து குப்பைகளில், ஒவ்வொரு ஏரியாக்களிலும் குப்பைகளில் கொண்டு போய் போட்ட சம்பவம். இந்த சம்பவத்துக்கு காரணமான சந்தேக நபர் குற்றவாளி கணவரை கடந்த காலங்களில் சிறையில் அடைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது உண்மை ஊர்ஜிதமானது. அவர் எந்த ஒரு நோயாளியும் இல்லை என்பதும் தெரிய வந்ததுக்கு பிறகு உடனடியாக அவருக்கு தூக்கிலிடுமாறு குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதே போல் எல்லா பெண்களுக்கும் சரிசமமான சம உரிமை கிடைச்சா நல்லாயிருக்கும். சட்டம் இதே மாதிரி கடுமையாக்கப்பட்டால் நல்லாயிருக்கும். பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்ற மாதிரி சட்டம் கொண்டு வரணும். அடுத்ததா குவைத்துடைய டிராஃபிக் கோர்ட் ஒரு குடிமகனுக்கு 2 மாத கால சிறை தண்டனையும் ஓராண்டு காலம் லைசன்ஸ் பறிமுதலும் பண்ணியிருக்கிறாங்க. விபத்துக்கள் ஏற்படுத்தும் வகையில், அடுத்தவர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனத்தை ஓட்டிய குற்றத்திற்காக இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் எவராயினும் அவருக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு போக்குவரத்து நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர்களே ரொம்ப கவனம், குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன் பாவிக்கிறது, அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கி நடந்த ஒரு விபத்தும் அதே மாதிரியான விபத்து தான். இது இல்லை, இதுக்கப்புறமா வீடியோட லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நொடியில் மொத்தமுமே தலைகீழாக மாறிச்சு. கண் எதிர்க்க நடந்த இன்றைக்கி அந்த விபத்து நீங்களும் வீடியோவில் பாருங்கள். வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். உடல் நலம். குவைத்துடைய சுகாதார அமைச்சு அணு மற்றும் கதிர்வீச்சு அவசர நிலைக்கு பதிலளிப்பதை மேம்படுத்த மருத்துவ திறன்களை பலப்படுத்தி வருகின்றது. தற்போது குவைத்தில் அணு உலைகள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிகள், இப்போ ஜஹரா சைட்லாம் நிறைய ஃபேக்ட்ரிகள் இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் இந்த தீ விபத்துகள், சுத்திகரிப்பு ஆலைகள் ஏற்படக்கூடிய தீ விபத்துகள், இந்த மாதிரி டார்க்கான புகைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான டாக்ஸின் தான். இது வந்து காற்றில் கலக்கும்போது நம்மளுடைய சுவாசங்களில் பாதிப்பை ஏற்படுத்தி நம்மளுக்கு பல வகைப்பட்ட நோய்களை வந்து, சுவாச நோய்களை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஜஹரா சைடில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிகள் தான் மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. இது வந்து பார்த்திங்கன்னா அவசர மருத்துவ பிரிவின் இயக்குனர் டாக்டர் அஹமத் அல் ஷாத்தி குவைத் வெப்பமண்டலத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் எதிர்வரும் காலங்களில் நோய் தொற்றுகள் இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காற்றில் மாசுகள் அதிகரிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஃபேக்ட்ரி பக்கங்களில் இருக்கிறவங்க ரோட் ஓரங்களில் வெளியில் அதிகமாக நிற்காதீங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிகளும் கழிவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா எதிர்வரும் காலங்களில் இந்த ஜப்பான் மாதிரி, சைனா மாதிரி நம்மளும் எல்லா நாடுகள்லையுமே மொத்தமாகவே மாஸ்கோடு தான் வெளியில் அலைய வேண்டி வரும். قرع نواقص الخطر سابقا. قطرات العرق أثناء التدريب توفر قطرات الدم أثناء المعركة بالقياس. فبالتالي إحنا اليوم عندما نشحذ الهمم ونحشد كل قطاع بكوادر مؤهلة. دولة الكويت تمتلك خطة وطنية شاملة للطوارئ الإشعاعية والنووية تشارك فيها العديد من الجهات الحكومية ومنها وزارة الصحة. السؤال الذي يطرح نفسه هنا: ما هي آلية العمل المتبعة عند تفعيل هذه الخطة؟ خطة وطنية للطوارئ الإشعاعية تدخل فيها عدة جهات: الدفاع المدني وإدارة الوقاية من الإشعاع بوزارة الصحة ومعهد الكويت للأبحاث العلمية، وفي جهات عديدة تدخل في هذه الخطة. فهذه الخطة توضع وسنويا يتم مراجعتها والتدريب عليها بتمارين وهمية. فوزارة الصحة تعمل تمارين لخطة الطوارئ عموما، وطبعا تركز على خطة الطوارئ الخاصة بوزارة الصحة، كيفية التعامل
مع المصابين الملوثين، مع المصابين الغير ملوثين، كيفية التعامل مع حالات الهلع خلال التلوث الإشعاعي. المستجيبين الأولين إنزين اللي هو من ضمنها الطوارئ الإشعاعية أو الطوارئ الطبية إنزين بأفرادها إنزين، سواء اللي هو عندك الدفاع، عندك الداخلية، الدفاع المدني بالمقام الأول مع إدارة الوقاية. هذا اللي يسمونه المستجيب الأول. هو اللي طبعا في مراحل المحافظة على صحتهم، بعدين تيجي المرحلة الثانية اللي هي المحافظة على صحة الجمهور. الجمهور احنا نبتدي من الأصغر إلى الأكبر حسب الخطة المعمول فيها. விதிமீறல்களில் ஈடுபட்டவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. குவைத்தின் அதிரடிப்படை தற்போது களத்தில் இறங்கவுள்ளது. இது பாதுகாப்பு திட்டம் புதிய ஒரு நடைமுறையில் வரும். அதேபோல அனைத்து கவர்னரேட்களிலும் குடியிருப்பு விதிகளை மீறியவர்கள் கூடும் மிக முக்கியமான பகுதிகளை குறிவைப்போம். இது அனைத்து பகுதிகளிலையும் சோதனைகளை வலுவூட்டும் திட்டமாகவும் சிறப்பு படைகளின் ஆதரவை முழுமையாக குவைத்துக்கு வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல கைது செய்யப்படுபவர்கள் உடனடியாக அவர்களுடைய தூதரகங்களுடன் ஒருங்கிணைத்து அவர்களை நாடு கடத்தும் வேலை திட்டம் நடத்தப்படும் என்பதையும் தெரிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி 4 பாடசாலைகளை தற்போது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடசாலைகளையும் 3500 பேருக்குரிய தங்குமிடம். ஒரு வாரம், ஜஸ்ட் மிஞ்சினா ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். கைது பண்ணி ஒரு வாரத்திலேயே உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி எம்பசியோட எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரத்திலே நாடு கடத்திடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த நாட்டுக்கு மாசலமாதான். குவைத்துக்கு வர முடியாது, வேறு நாடுகளுக்கு நீங்கள் போகலாம். இந்த ஃபிங்கரில் போகிறவங்க பொது மன்னிப்பில் ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போனீங்கன்னா வேறு நாட்டுக்கு போகலாம். குவைத்துக்கு மட்டும்தான் வர இயலாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் இதே போதைப் பொருள் பாவனையிலையோ அல்லது வேறு ஏதாவது குற்றச்செயல்களில் நீங்கள் வேறு ஏதாவது குற்றப்பின்னணியில் இருந்து போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு கல்ஃப் நாட்டுக்கும் வர முடியாது. அதே மாதிரி ரொம்ப அதிகமான சீரியஸ் வயலேஷன்ஸ், டிரைவர் விதிமீறல்கள் ரொம்ப அதிகமான பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு விதிமீறல்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் கல்ஃப் நாடுகள் எதுக்குமே போய் லைசன்ஸ் எடுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்காமா இல்லாதவங்க தயவு செய்து இந்த நாட்டில் இன்னும் இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இருக்கிற இடத்துல அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கோங்க. இப்போ இனிமேல் நீங்கள் வாழ வேண்டியது எலிகள் மாதிரி தான், பொந்துகளில் இருக்கக்கூடிய எலிகள் மாதிரி தான் வாழ வேண்டும். வெளியில் வரவே முடியாது. ஏன்னா இப்போ இறங்கி இருக்கிறது கழுகு, குவைத்துடைய அதிரடிப்படை. இவங்க எங்கள் நாட்டில் எஸ்டிஎஃப்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ன்னு இலங்கையில். அதே மாதிரி ஒரு டீம் தான் இப்போ இங்கே களத்தில் இறங்குது. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இருக்கிறவங்க. அதே மாதிரி இன்றைய நாள் ஓகே முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி நைட்டு 12 மணியோட பொது மன்னிப்பை எல்லோரும் மறந்துடுங்க. வருமா வராதா அதுக்கப்புறம் ஒரு பொது மன்னிப்பு அப்படின்றது சொல்லவே தெரியாது, பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில். ஆனால் இப்போதைக்கு இருக்கிறவங்க தயவு செய்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நாட்டுக்கு போனவங்க முடிந்த வரைக்கும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீசா இஷ்யூ ஆகும். அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஹெடிங் ஜஹரா 6வது ரிங் சாலையில் ஒரு 9:30 மணி இருக்கும், 9:30 மணி இருக்கும். அந்த டைமில் தான் விபத்து. 360 மாலுக்கு முன்னாடி எத்தனை ஓட்டுநர்கள் கண்டிங்க அப்படின்னு தெரியல. சரியாக நாங்கள் போயிட்டுருக்கும்போது சடனாக ஒவ்வொரு வாகனம் பிரேக் அடிச்சிச்சு. அந்த செகண்டில் பின்னாடி வந்த வாகனம், எனக்கு பின்னாடி வந்த வாகனம், அதுக்கு முன்னாடி ஒரு வாகனம், பின்னாடி ஒரு வாகனம், அது ரெண்டுமே முட்டிக்கிச்சு. அந்த செகண்டில் நான் உடனே என்னுடைய வண்டியை அடுத்த ட்ராக்கில் மாற்றி எஸ்கேப் ஆகிட்டேன். இல்லைன்னா என்னோடய வண்டியும் முன்னாடி இருக்கிற வண்டியோட சேர்த்து நசிச்சு விட்டுருக்கோம். பாருங்கள் சம்பவத்தை. இப்போவுமே முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடியும் பார்த்துக்கணும். அதால் தான் நான் உடனே என்னோடய ட்ராக்கை மாற்றிக்கிட்டேன், இல்லைன்னா என்னோடய வண்டியும் அடிப்பட்டேன். 3-4 سيارات مع بعض. سيارة صغيرة روح ورا هذا، امشي ورا التاو، خليك ورا التاو.
سيارات داخلية. ايه சரியாக 360க்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பாருங்கள் அந்த வாகனங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அடிபட்டுச்சு. ஏன் ஒருத்தர் பிரேக் அடிக்கிறத பார்த்துருந்தா இன்னொருத்தர் பார்த்துருந்தாருன்னா பிரேக் பண்ணியிருப்பாங்க. சிலர் ஃபோனையே பார்த்துட்டு வரதால தான் இந்த பிரச்சனை. அதே மாதிரி டிராஃபிக் ஆக்சிடென்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு சிலர் ரோட்டோரமாக இந்த மாதிரி கூட நின்றுவாங்க. واقف مبطل باب بس كل باب الباب مبطل ايوه السيارة هي تلقى هو ويا الباب يعني والله هذيل استهتار ما يعرف شلون انت الحين واقف برا خلص كل باب لا تخلي الباب مبطل ها ما تفكرون ما يفكرون لا ماكو تفكير اي شيء يصير لا هذا حيوي هذا سيارة لا ما يفكر اكو هاي وين ما هاي وين ما يعرف مثل ذيل تفكير ماكو عقل ماكو مخ ماكو شنو بشر شنو ناس لا مبالاة கஷேஷ்டன் நீதிபதி கடுப்பாயிட்டாரு. அதே மாதிரி 4வது ரிங் சாலையில் ஷுவைக்க நெருங்கும் போது இருக்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் பாருங்கள், எவ்வளோ மோசமாக இருக்குது அந்த பாலம்னு. كله يتكسر كله يروح جو عار والداير عار على طول يتكسر. ما يسوونه ما خلونا خربان يأذون العالم. هو يتكسر رينج صار جسر إذا ماكو كنترول يراها تك هذا ويراها تيجي السيارة. ஓட்டுநர்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து 4வது ரிங் சாலை. அப்படியே நாம் ஷோய்க்க நெருங்கிட்டு இருக்கிறோம். ஷோய்க்க நெருங்கிட்டு இருக்கும்போது 55வது ரிங் சாலைக்குரிய மேலே இருக்கக்கூடிய பாலம் தான் இது. இந்த பாலம் பாருங்கள், கிட்டத்தட்ட பல வருட காலமாக இதே நிலைமை தான். அந்த இரும்பு கேடர்கள் இருக்கக்கூடிய அந்த லைன் எல்லாமே வெடிச்சு போயிருக்குது. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன். அப்போயே என்னுடைய வண்டியை வந்து எப்படி தூக்கி போட்டுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. 3 லைன் இருக்குது, அந்த 3 இரும்புகளையும் எப்படி வண்டியை வந்து தூக்கி அடிக்குதுன்னு. அதுவும் ரொம்ப பெரிய பள்ளம். இதே 120 வேகத்துலேயோ 100 வேகத்துலேயோ ஸ்பீடாக வந்திருந்தால் ஒன்று அந்த பாலத்தை உடச்சிக்கிட்டு அடுத்த பக்கம் கண்ட்ரோல் இல்லாமல் போய் விழுந்திருக்கும், அந்த டயரும் ரிம்மும் சேர்ந்தே வெடிக்கும். அந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது. தயவு செய்து அன்பார்ந்த ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். ஒரு செகண்ட் போதும், ஒரு மைக்ரோ செகண்ட் போதும் விபத்து ஏற்படுறதுக்கு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய பணிப்பெண்கள் உங்களுடைய குடும்பங்களோட ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சரி பேசுங்க. நீங்கள் இருக்கிறத காட்டிக்கொள்ளுங்க. ஏன்னா சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வந்த பிறகு நாட்டையே மறந்துடுறது. கொஞ்சமாவது யாருடையாவது தெரிஞ்சவங்களோடையாவது பேசணும். அதை நீ சொல்கிறியா அப்படின்னு என் குடும்பங்கள் யாராவது வீடியோ பார்த்தாங்கன்னா கேட்பாங்க. ஏன் நான் ஃபுல்லாகவே நியூஸுன்னு யாரோடையுமே பேச டைமே இல்லை. இருந்தாலும் நீங்களாவது தயவு செய்து உங்கள் குடும்பத்தோடு பேசுங்க. டைம் கொஞ்சம் ஒதுக்குங்க. குடும்பங்களை பற்றியும் சிந்திங்க, அதே மாதிரி உங்களை பற்றியும் சிந்திங்க. ஏன்னா இந்த நாடுகளில் நம்மளை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒன்று நம்ம குடும்பம் இல்லையா நாம். அதை தவிர்த்து வேறு யாருமே இல்லை. எந்த ஒரு நாதியும் இல்லாமல் தான் இந்த நாடுகளில் வந்து கஷ்டப்படுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. அந்த சகோதரிக்கும் விரைவில் நீதி கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, தயவு செய்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.